ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருமே எப்படி நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் 360 தமிழ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ சூப்பர் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான். அதாவது ஸ்டார் ஹெல்த்தில் புதுசாக வந்திருக்க ஒரு பிளானு, அதுக்கான டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், உங்களுக்கு மருத்துவ காப்பீடு வேணும்னா ஸ்க்ரீனில் எடுத்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து கால் பண்ணுங்கள். நான் வந்து ஆன்லைனில் உங்களுக்கு மருத்துவ காப்பீடு எடுத்து தரேன். இந்த பாலிசியில் வந்து முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ லிமிட். ஸோ எவ்வளோ வேணாலும் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து ஃப்ரீஸ் யுவர் ஏஜ், இந்த பெனிஃபிட்டு. அடுத்து டென்டல் செக்கப், அதுக்கான பெனிஃபிட்டு. அடுத்து ப்ரீமியம் வேவர். அடுத்து லிமிட்லெஸ் கேர். அடுத்து சூப்பர் ஸ்டார் போனஸ். அடுத்து ஃபியூச்சர் ஷீல்டு. அடுத்து குயிக் ஷீல்டு. இந்த மாதிரி முக்கியமான நிறையா விஷயம் வந்து இதில் இருக்குது. ஸோ ஃபுல் டீட்டெயில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேசிக்கான கவர், அதாவது இன்பில்டாக என்னென்ன கவர் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பாலிசியில் லிமிட் அப்படின்னு எதுவும் கிடையாது. ரூம் ரெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ரூம் வேணால் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஐசியூ பொறுத்த வரைக்கும் காப்பீட்டு தொகை வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம், அதுக்கும் எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. அடுத்து சில மணி நேர சிகிச்சை, அதாவது டே கேரை பொறுத்த வரைக்கும் அதுக்கும் எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது, காப்பீட்டு தொகை வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷனை பொறுத்த வரைக்கும் 90 நாள் 180 நாளுக்கு கவரேஜ் தராங்க. அடுத்து ஆயுஷ் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கும் வந்து காப்பீடு தொகை வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அடுத்து மாடர்ன் ட்ரீட்மெண்ட், அதாவது ரோபோட்டிக் சர்ஜரி, கீமோதெரப்பி, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து காப்பீடு தொகை வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து ரோட் ஆம்புலன்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கும் வந்து எந்த நிபந்தனை கிடையாது, ஆக்சுவலாக எந்த அமௌண்ட் வருதோ அதை கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து ஆதாய ஆம்புலன்ஸை பொறுத்த வரைக்கும் 5 லட்ச ரூபா வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து நான் பேயபிள் ஐட்டம்ஸ், க்ளவுஸ், மாஸ்க், சானிடைசர், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து பேசிக் பிளானில் வந்து கிடையாது. ஆனால் இதுக்கு வந்து ரைடர் இருக்குது, அதை பின்னாடி பார்க்கலாம். அடுத்து நோ கிளைம் போனஸை பொறுத்த வரைக்கும் கிளைம் இல்லாத ஒவ்வொரு வருஷமும் 50%, அதிகபட்சம் வந்து 100% வரைக்கும் உயரும். ரீஸ்டோரை பொறுத்த வரைக்கும் அன்லிமிட்டடு, எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது, அதே மாதிரி எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. அடுத்து வேல்யூ ஆடட் சர்வீஸ், அதாவது இந்த நீங்கள் பாலிசி எடுத்துகிட்டு மருந்து வாங்குறீங்க, டெஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை ஆலோசனை அதை கன்சல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அடுத்து உடல் உறுப்பு தானம், அதுக்கு வந்து கூடுதல் காப்பீடு தொகையை தராங்க. அதாவது ஒரு சில சூழ்நிலையில் வந்து இன்னொருத்தருடைய உடல் உறுப்பு வந்து தானமாக பெற்று நம்ம உடம்புல வந்து வைக்கிற மாதிரி இருக்குது. அதாவது ஆர்கான் டிரான்ஸ்பிளேஷன் சர்ஜரியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கவரேஜே இவங்க தராங்க. அடுத்து பேஷண்ட்டோட உடல்நிலை சரியில்லை, இல்லை ஹாஸ்பிட்டலில் பெட் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் வீட்டில் இருந்தால் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும், அது வந்து டொமிசிலரி ஹாஸ்பிட்டலைசேஷன் சொல்லுவாங்க, அதுக்கும் வந்து காப்பீடு தொகை வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து பேரியாட்டிக் சர்ஜரியை பொறுத்த வரைக்கும் இவங்க கவரேஜ் வந்து தரல. அடுத்து முக்கியமாக வந்து ஃப்ரீஸ் யுவர் ஏஜ் அப்படிங்கிற ஒரு புதுசாக வந்து ஒரு ஃபியூச்சரை வந்து ஸ்டார் ஹெல்த்தில் முதல் முறையாக கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஏற்கனவே நிவாபுபால் வந்து லாக் த கிளாக் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அதே மாதிரி தான் இதுவும். இது எப்படின்னா, இப்போ 25 வயசில் நம்ம பாலிசி எடுக்கிறோன்னா 25 வயசில் என்ன ப்ரீமியமோ அதே ப்ரீமியம் தான் அப்படியே அந்த 25 வயசுக்குள்ள ப்ரீமியம் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ப்ரீமியம் அப்பப்போ மாறாது. ஆனால் நீங்கள் கிளைம் செஞ்சுட்டிங்கன்னா நார்மல் பாலிசி மாதிரியே உங்கள் ஏஜ் ஸ்லாபை பொறுத்து ப்ரீமியம் வந்து மாறும். ஆனால் 55 வயசு ஆயிடுச்சுன்னா நீங்கள் கிளைம் பண்ணலனா கூட இந்த ஃப்ரீஸோட ஏஜ் வந்து ஒர்க் ஆகாது. அடுத்து ப்ரீமியம் வேவர் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரை வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பாலிசி எடுத்தவர் வந்து விபத்து மூலமாக இறந்துட்டாலோ இல்லைனா அவருக்கு வந்து ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் ப்ராப்ளம் வந்தாலோ நெக்ஸ்ட் இயர் ப்ரீமியம் வந்து அவங்க கட்ட தேவையில்ல. அடுத்து முதல் முறையாக வந்து டென்டல் செக்கப், அதே மாதிரி கிளீனிங் வந்து 2வது இல்லைன்னா 3வது வருஷம் பாலிசி காலத்தில் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். இதை வந்து ஒரு அவுட் பேஷனாக வந்து பாலிசியில் வந்து ஒருத்தர் மட்டும் பண்ணிக்க முடியும். அடுத்து வெல்னஸ் ப்ரோக்ராம் மூலமாக 20% வந்து டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து இந்த பேசிக் பிளானில் காத்திருப்பு காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவான காத்திருப்பு காலம் 30 நாள். குறிப்பிட்ட அறுவை சிகிச்சை, அதாவது கிட்னி ஸ்டோன், ஹெர்னியா, ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டு, இந்த மாதிரி குறிப்பிட்ட அறுவை சிகிச்சைக்கு வந்து 24 மாதம். அதே மாதிரி முன்பே இருக்கும் நோய்கள் பிஇடின்னு சொல்லுவோம், ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸை பொறுத்த வரைக்கும் 36 மாதம் வெயிட்டிங் பீரியடு. இப்போது பேசிக் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா
14,600 வருது. இது வந்து 35 வயசு உள்ள 2 பெரியவங்க 2 குழந்தைங்களுக்கான ப்ரீமியம். அடுத்து இந்த பிளானில் இருக்க எக்ஸ்ட்ரா கவரேஜ், ஆட் ஆன் கவரேஜ் வந்து பார்க்கலாம். இந்த ஆட் ஆன் அப்படின்னாலே மோஸ்ட்லி வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் கட்டுற மாதிரி இருக்கும். ஒரு சில இதில் வந்து உங்களுக்கு வந்து சலுகை குறையிறதுனால ப்ரீமியம் வந்து டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். சூப்பர் ஸ்டார் போனஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து 100% வந்து போனஸ் வந்து கிடைக்கும். அது வந்து நீங்கள் கிளைம் பண்ணாலும் சரி, கிளைம் பண்ணலனா கூட உங்களுக்கு வந்து 100% வந்து போனஸ் வந்து கேரண்டீடாக கிடைக்கும். ஸோ ஒரு 10 லட்ச ரூபா பாலிசி எடுத்துருக்கீங்க அப்படின்னா தாராளமாக 10 வருஷம் கழித்து 1 கோடி வரைக்கும் கவரேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அடுத்து லிமிட்லெஸ் கேர் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது எப்படின்னா ஒரு முறை வந்து எவ்வளோ தொகைனாலும் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒன் டைம் மட்டும்தான் பண்ண முடியும் பாலிசி காலத்தில். அடுத்து கன்சியூமபிள் கவர், அதாவது நான் பேயபிள் ஐட்டம்ஸ் வந்து கவரேஜ் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து ஹெல்த் செக்அப் பொறுத்த வரைக்கும் காப்பீடு தொகையில் 1% அதிகபட்சம் 25,000 வரைக்கும் கிளைம் பண்ணிக்க முடியும். அடுத்து ரூம் ரெண்ட் மோடிஃபையர் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக உங்களுக்கு வந்து எனி ரூம் பாலிசியில் வந்து டிஃபால்ட்டாக கிடைக்கும். அதை வந்து சிங்கிள் ஏசியாவோ இல்லை ஷேர் ரூமாவோ மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீமியத்தில் வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் வந்து பண்ணி தருவாங்க. அடுத்து உமன் கேர் அப்படிங்கிற ஃபியூச்சர் எடுத்துட்டிங்கன்னா பின்னாடி ஃப்யூச்சரில் பிறக்க போகிற குழந்தைக்கு வந்து டே 1 கவர் வந்து கிடைக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் குழந்தை பிறக்கும் போதே ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் வருது அப்படின்னா கண்டிப்பாக கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து குயிக் ஷீல்ட் அப்படிங்கிற அந்த ஃபியூச்சர் மூலமாக ஆஸ்துமா, டயபெட்டிக்கு, ஹைப்பர் டென்ஷன், அதே மாதிரி கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு வந்து 31 நாள்லேருந்து கவரேஜ் வந்து கொடுக்குறாங்க. அதாவது டே 1 கவரேஜ்னு சொல்லுவோம். அடுத்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசஸ் பீரியடை பொறுத்த வரைக்கும் அதை வந்து 2 வருஷமாவோ இல்லை 1 வருஷமாவோ நம்ம குறைச்சிக்க முடியும். அதுக்கான ரைடரும் கொடுக்குறாங்க. அடுத்து ஸ்பெசிஃபிக் டிசஸ், அதாவது கிட்னி ஸ்டோன், ஹெர்னியா, ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி குறிப்பிட்ட ஆப்ரேஷனுக்கு வந்து 2 வருஷம் வெயிட்டிங் பீரியட் இருக்குல்ல, அதையும் வந்து 1 வருஷமாக குறைச்சிக்க முடியும். அடுத்து கன்வலன்ஸ் பெனிஃபிட், அதாவது மருத்துவமனையில் தங்கி 10 நாளுக்கு மேலே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோன்னா 20,000 வரைக்கும் கிளைம் பண்ணிக்க முடியும். அடுத்து ஹாஸ்பிட்டல் கேஷ் பெனிஃபிட் மூலமாக மருத்துவமனையில் தங்கியிருக்க ஒவ்வொரு நாளும் 1000 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 5000 ரூபா வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். இது வந்து 30 நாள் இல்லைனா 180 நாள் எந்த ஆப்ஷன் தேவையோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து காம்பன்சேட் விசிட், வெளியூரில் மருத்துவமனையில் தங்கி நம்ம அவசர சிகிச்சை பெறுற மாதிரி இருந்தால் பயண செலவு அதுக்கு வந்து அதிகபட்சம் 10,000 வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து மெடிக்கல் டிவைஸ்க்கும் அவங்க வந்து கவரேஜ் வந்து தராங்க. அதாவது வீல் சேர், வெண்டிலேட்டர் இந்த மாதிரி இதுக்கு வந்து. அடுத்து மெட்டர்னிட்டி எக்ஸ்பென்ஸ், இதில் வந்து 3 ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க டெலிவரியை பொறுத்த வரைக்கும். அதாவது 2 வருஷம் வெயிட்டிங் பீரியடு உங்களுக்கு வந்து 50,000 ரூபா இல்லைனா 1 லட்ச ரூபா ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1 வருஷம் வெயிட்டிங் பீரியடு 30,000 ரூபா அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஆப்ஷன் சி, அதாவது குழந்தையின்மை சிகிச்சைக்கான கவரேஜை வந்து பெற்றுக்க முடியும். விபத்து காப்பீடு மூலமாக, அதாவது விபத்து ஏற்பட்டு அது மூலமாக இறப்பு ஏற்பட்டாலோ இல்லைனா உடல் உறுப்பு செயல் இழப்பு, அதாவது ஊனம் ஏற்பட்டாலோ கிளைம் பண்ணிக்க முடியும். அடுத்து வாலண்டரி கோபேமெண்ட், நாமளே ஒரு கோபேமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ப்ரீமியம் வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அடுத்து ஸ்மார்ட் நெட்வொர்க், அது நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலில் மட்டுமே நம்ம கிளைம் பண்ணுற மாதிரி எடுத்துட்டோம்னா 15% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஆனால் வேறு நான் நெட்வொர்க்கில் போனோன்னா நமக்கு அதே 15% கோபேமெண்ட் வந்து வந்துடும். அடுத்து ஃபியூச்சர் சீல்டு, அதாவது மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆண்கள் இல்லைன்னா பெண்கள் இந்த ரைடரை எடுத்துட்டாங்க அப்படின்னா பின்னாடி வந்து அவங்க ஒய்ஃபையோ இல்லை ஹஸ்பண்டையோ ஆட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து வெயிட்டிங் பீரியட் இல்லாமலே ஆட் பண்ணிக்க முடியும். அடுத்து ஹை அண்ட் டயக்னாஸ்டிக் வந்து இவங்க வந்து கவரேஜ் தராங்க 25,000 வரைக்கும். அடுத்து என்ஆர்ஐ அட்வான்டேஜ், என்ஆர்ஐ பொறுத்த வரைக்கும் இந்த பாலிசி எடுக்கிறாங்கன்னா 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அடுத்து வாலண்டரி டிடக்டபிள், நாமளே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே கிளைம் போதும் அப்படின்னா அதுலேயும் வந்து ப்ரீமியம் வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதாவது கோபேமெண்ட்டுக்கும் டிடக்டபிளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கோபேமெண்ட்னா ஒவ்வொரு தடவையும் வந்து அந்த குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நம்ம கிளைம் பண்ணவே முடியாது. ஆனால் டிடக்டபிள் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான். அந்த டிடக்டபிள் அமௌண்ட்டை தாண்டிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் கட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் ரெண்டுக்குள்ள முக்கியமான ஒரு வித்தியாசம்.
அடுத்து நம்ம வந்து ரைடர் வந்து ஒரே ஒரு ரைடர் நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ் மட்டும் போட்டு எடுக்கிறோம் அப்படின்னா உங்களுடைய ப்ரீமியம் வந்து கிட்டத்தட்ட 15,700 வரும். அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு ரைடர் சூப்பர் ஸ்டார் போனஸ், அந்த ரைடர் ஆட் பண்ணோன்னா உங்களுடைய ப்ரீமியம் வந்து 19,362 வரும். அடுத்து பாலிசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 18 வயசு இருந்தாலே போதும், யார் வேணால் எடுத்துக்கலாம். அதிகபட்ச வயது அப்படின்னு எதுவும் கிடையாது. குழந்தைகளை சேர்க்க பார்த்தீங்கன்னா 91 நாள், அதிகபட்சம் 25 வயசு வரைக்கும் எடுத்துக்க முடியும். காப்பீடை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் 5 லட்ச ரூபா, அதிகபட்சம் வரம்பு அப்படின்னா 1 கோடி வரைக்கும் எடுக்கலாம். அதுக்கு மேலே அப்படின் போது அன்லிமிட்டெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வராங்க. அடுத்து இந்த பாலிசியில் வந்து டிஸ்கவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்த் கொஸ்டின் டிஸ்கவுண்ட், அதாவது உங்கள் பாலிசி எடுக்கும்போது கொஞ்சம் கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கெலாம் ஆன்சர் பண்ணிங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அடுத்து சிபில் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா 15% டிஸ்கவுண்ட்டு. அடுத்து டெர்மினஸ் டிஸ்கவுண்ட், அதாவது நீங்கள் பாலிசி எடுத்துகிட்டு அதாவது உங்களுடைய பேரண்ட்ஸ் பாலிசி எடுக்கும்போது 2%, 2.5% இல்லைன்னா 7.5% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு ரெனியூவல் டைமில் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் ரெனியூவல் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து ஒரு 2% டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து லாங் டேர்ம் பாலிசியாக எடுக்கிறீங்க அப்படின்னா 2 வருஷம் பாலிசினா 10%, 3 வருஷம் பாலிசினா 12%, இந்த மாதிரி அதிகபட்சம் 16% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அடுத்து பாலிசி மூலமாக எதுக்கெலாம் கவரேஜ் கிடையாது அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸல் கோட் 4லேருந்து 8 வரைக்கும் வர அந்த வியாதிகள். வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும், பாஸ் பண்ணி எல்லா கண்டிஷனும் பொறுமையாக பாருங்கள். இவ்வளோதான் முக்கியமான கண்டிஷன்ஸ் எல்லாமே. உங்களுக்கு கருத்துக்கள் மற்றும் ஆலோசனை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு முதலில் தரமான தகவல் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.